ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். மழையா இருக்கிறனால என்னால வெளிய போக முடியல. செடி வகைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி தான் அன்னைக்கு மெயினா நம்ம பார்த்ததா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு, ஒரு சிலர் வந்து பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து மேலே ஃபுல்லா அந்த கிழங்குகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத தான் இன்னைக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அன்னைக்கே நான் வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு அடுத்தடுத்த டேஸ் வந்து ஃபுல்லா டைட்டா இருந்தனால, இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரண்டை செடி வீடியோ. அதையும் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா, இத வந்து நான் லாங்கா வச்சுக்கிட்டே இருக்கும்போது, என்னால அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியல. இந்த செடி பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டிக்குள்ள வந்து பழாக்கன்றுகள் வந்து அதிகமா இருந்துச்சு. நான் அதுவும் உங்களோட இது பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லா விதை போட்டே முளைக்க விட்டேனுங்க. நார்மலா நான் வாங்கிட்டு வந்த பழங்கள் வந்து எந்த பழம் இனிப்பா இருக்கோ, அந்த பழத்துடைய விதைய வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து போடுறது என்னுடைய பழக்கம். அந்த கருணக்கிழங்கு செடிய சுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா, வெறும் பலாமரமா அவ்ளோ மரங்கள் இருந்தது. சரி இத யார்ட்டயாச்சும் குடுத்துர்லான்னு தான் அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு, நமக்கு ஹெல்ப் பண்ற அம்மாட்ட குடுத்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு அந்த செடிகள் ஃபுல்லா முளைச்சிருந்ததுங்க. நல்ல ஹைட்டாவும் வந்திருந்துச்சு. அதே மாரி பக்க கிளைகளும் அதிகமா வந்திருந்தது. அத எடுத்து வச்சுட்டு, என்ன பண்ணிட்டேன், மண்ணு வந்து கொஞ்சம் எடுத்து சரி பண்ணி விட்டேன். அதாவது இன்னொரு பாட்ல வந்து கொஞ்சம் மணல் வந்து மக்க வச்சிருந்தேன். கொஞ்சம் காய்கறி தோல் எல்லாமே நான் வீட்லயே ரெடி பண்றத வச்சு தான் பண்ணியிருந்தேன் இந்த தடவ. அந்த மணல் ஃபுல்லா அதனுடைய மேல் பரப்புல வந்து கொட்டி விட்டுட்டு, ஒரே லெவலா ஆக்கி விட்டுருவோம். அந்த கிழங்குகள் வந்து கொஞ்சம் மேல வரதா இருந்தாலும், வரதுக்கு வசதியான மெத்தட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் மட்டம் வந்து மேலே ஏத்தி, தண்ணி மட்டும் நம்ம வைக்கிற அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, மணல் அதிகமா கொஞ்சம் கொட்டி கொண்டு வந்துட்டேன். அதே போல பார்த்தீங்கன்னா, அது மேல் பரப்பு இருக்கு இல்லைங்களா? கிழங்கு வந்து அடியில தான் முளைச்சு வரும். அதனால நமக்கு வந்து மேல் பரப்பு ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் புதினா தண்டுகள் இருந்தது. அத வந்து நட்டு விட்டுறலாம். புதினாவுக்கு வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டா போதும். அதே மாரி கிழங்குக்கும் தண்ணி அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ இது 2யும் கம்பேர் பண்ணி நான் இந்த மாதிரி மெத்தட்ல நட்டு விட்டு கொண்டு வரேன்.